சிறிய பியூட்டி பார்லர் நடத்தி வந்தேன். என் கடை எப்போதும் வாடிக்கையாளர்களால் பிஸியாகவே இருக்கும். ஒரு நாள் சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் என் கடைக்கு வந்தார். அவர் அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்தார். அன்றைய வெயிலில் அவர் முகம் சற்று களைப்படைந்திருந்தாலும் அவரது தோற்றத்தில் ஒரு தனி வசீகரம் இருந்தது. நான் ஏசி போட்டுவிட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது அவர் உள்ளே வந்தார். உங்களுக்கு தேவையான பொருட்களை என்னிடம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். நான் இப்போது வேண்டாம் என்று மறுத்துவிட்டு அவருக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தேன். வெயிலிலிருந்து வந்ததால் சிறிது நேரம் அமர்ந்து விட்டு செல்லுமாறு கூறினேன். கிளம்பும் போது தனது தொடர்பு எண் இருக்கும் ஒரு புத்தகத்தை என்னிடம் கொடுத்து விட்டு சென்றார். சில நாட்களுக்கு பிறகு எனக்கு சில பொருட்கள் தேவைப்பட்ட போது அவருக்கு மெசேஜ் செய்தேன். ஆனால் நான் கேட்ட பொருள் அவரிடம் இல்லை. அந்த சிறு உரையாடலை தொடர்ந்து என் மனதில் தோன்றிய ஒரு தைரியத்தில் அவரிடம் சாப்பிட்டீர்களா என்று கேட்டேன். அங்கிருந்துதான் எங்கள் நட்பு வளரத் தொடங்கியது. நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீர்கள்? உங்கள் கணவர் இல்லையா என்று கேட்டேன். அதற்கு அவர் ஒரு அரசு அதிகாரி, ஆனால் சொந்தமாக சம்பாதித்து முன்னேற வேண்டும் என்ற ஆசை எனக்கு உண்டு என்றார். அவரது அந்த தன்னம்பிக்கை எனக்கு பிடித்திருந்தது. மெல்ல மெல்ல எங்கள் பேச்சு காதலாக மலர்ந்தது. நான் ஆத்தூரில் இருந்தேன், அவர் சேலத்தில் இருந்தார். ஒரு நாள் நான் அவரை சந்திக்க விரும்பி சேலத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்றேன். செல்லும் வழியில் இனிப்புகள் வாங்கிக் கொண்டு சென்றேன். அவர் மஞ்சள் நிற புடவையில் தேவதை போல இருந்தார். நாங்கள் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். அன்று என் காதலை அவரிடம் வெளிப்படுத்தினேன். அவர் சற்று தயக்கத்துடனும் பயத்துடனும் இருந்தார். அன்று எதுவும் நடக்கவில்லை என்றாலும் எங்கள் காதல் அடுத்தடுத்த போன்கால்களில் இன்னும் ஆழமானது. மீண்டும் ஒரு முறை அவர் என்னை வீட்டுக்கு அழைத்தார். இம்முறை அவள் சுடிதாரில் இருந்தாள். கண்டவுடன் ஒருவரையொருவர் இருக்க அணைத்துக் கொண்டோம். அந்த அணைப்பில் அத்தனை காதல் இருந்தது. அப்போது அவர் கழுத்தில் தாலி இல்லை என்பதை கவனித்தேன். இங்கே உன் தாலி என்று கேட்டேன். அதை என்பதற்காக பூஜை அறையில் வைத்திருக்கிறேன். நீங்களே என் கையில் கொடுத்து உங்கள் கையால் எனக்கு கட்டுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார். அவர் கேட்டபடியே நான் செய்ய அவர் என் காலில் விழுந்து ஆசை பெற்றார். அன்று எங்களுக்குள் ஒரு புதிய பந்தம் உருவானது. சிறிது நேரம் கழித்து அவர் பட்டுப்புடவை கட்டி தலையில் பூ வைத்து மணப்பெண் போல வந்தார். அன்றுதான் எங்களின் உண்மையான முதலிரவு என்று எங்களுக்கு தெரிந்தது. மெல்ல தொடங்கிய எங்களின் நெருக்கம் காதலின் உச்சத்தை தொட்டது. அவரது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு தேடல் இருந்தது. ஒருவருக்கொருவர் முத்தங்களால் நனைந்தோம். நீண்ட நாட்களாக தவித்துக் கொண்டிருந்த இரு உள்ளங்களும் அன்று ஒன்றிணைந்தன. எவ்வித தடையுமின்றி எங்களை நாங்கள் ஒருவருக்கொருவர் அர்ப்பணித்துக் கொண்டோம். அந்த தருணங்கள் சொர்க்கமாக தெரிந்தது. அவருடைய அரவணைப்பும் அவர் என்னிடம் காட்டிய அன்பும் என் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. நாங்கள் இருவரும் ஒன்றாக குளித்துவிட்டு உணவு உண்டுவிட்டு பிரிய மனமில்லாமல் விடை பெற்றேன்.